வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான சமச்சீர் புக் லெசன் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம 6th புக்கும் 10th புக்கும் பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு லெசனும் அடுத்து வந்து பார்த்தோம்னா 10th புக்லேருந்து மட்டும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக நம்ம பார்த்தோம். அடுத்து அதில் +2 புக் இருக்குது. மெயின்வைல் என்னென்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழி நெறிமுறை கோட்பாடுகள். இந்த டாபிக் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் அவ்வளோ எலாபரேட்டே இல்லை. ஆனால் கொஷின் வந்து தெளிவாகவே கேட்குறாங்க. அந்த டாப்பிக்லேருந்து 40க்கு மேலே கொஷின் வந்து வந்திருக்கு. அது எங்கே இருந்துன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் முக்கியமான வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து புக் சீரியஸில் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்துருவோம். டிபிஎஸ்பி, அரசின் வழி நெறிமுறை கோட்பாடுகள். இது அரசியலமைப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 4ல் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான ஒன்று. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். இதை மட்டுமே 2-3 தடவை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இது எந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். இதே அயர்லாந்துலேருந்து தான் நம்ம வந்து ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறதும் ஐரிஷ்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒன்று தான். அடுத்து வந்து பாருங்க, அயர்லாந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்க வந்து ஸ்பெயின்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அதாவது அரசியலமைப்பினுடைய சிற்பி, அரசியலமைப்பினுடைய தந்தை, அவர் வந்து இந்த டிபிஎஸ்பியை நோவல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறார், அதாவது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அடுத்து இந்த டிபிஎஸ்பி பிளஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரெண்டும் தான் பிலாசபி அண்ட் சோல், அதாவது அரசியலமைப்பினுடைய தத்துவம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கிரான்வெல்லி ஆஸ்டின், இந்த கிரான்வெல்லி ஆஸ்டின் அப்படிங்கிறவரு இவரை பத்தி மட்டும் ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு. அவர் என்ன கோட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது அதுல இது ஆல்ரெடி கேட்கப்பட்டதுதான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றாருன்னா கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பினுடைய மனசாட்சி என்று கிரான்வெல்லி ஆஸ்டின் எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பியையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து வந்து ஒரு மனசாட்சி அப்படிங்கிறாரு. அடுத்து டிபிஎஸ்பின்னு சொல்றோமே, அந்த டிபிஎஸ்பின்னா என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் பாலிசினா அரசினுடைய கொள்கை. இந்த அரசினுடைய கொள்கைக்கு ஒரு வழி நெறிமுறை கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ்னா கோட்பாடுகள், டைரக்டிவ் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டக்கூடியது. அப்ப ஒரு அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி தான் திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டோமே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னு அவங்க யோசிக்கவே வேணாம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஒரு தீர்க்கதரிசி, எழுதி வச்சிருவோம் அவங்க எதெல்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ மக்களுக்கு என்ன பண்ணணும்னு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரசு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அரசுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்குறோம்னா அந்த அரசு மக்களுடைய உரிமைகளை மீறக்கூடாது. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க பார்ட் 3ல சொல்லிட்டீங்க. எப்பா மக்களுக்கு 6 உரிமைகள் கொடுக்குறேன், ஆர்டிகல் 14ல் வந்து சமத்துவ உரிமை கொடுக்குறேன், 15ல் வந்து வேறுபாடு காட்டக்கூடாது, 16ல் வந்து வேலை வாய்ப்பில் வேறுபாடு காட்டக்கூடாது, இப்படியே வரிசையா சொல்லிட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்ல நம்ம பார்ட் 3ல. அப்ப என்ன பண்ணணுங்கிறத சொல்லலாமா அப்படிங்கும் போது சொல்லுவோம். அதை ஒரு தனி பகுதியா வச்சுக்குவோம். ஒரு அரசு என்ன பண்ணணுங்கிறத, ஒருவேளை என்ன பண்ணணும்னு நம்ம சொல்றத பண்ணாம விட்டுட்டா என்ன பண்றது? பண்ணாம விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அடுத்த தடவை ஓட்டு போடாம விட்டுருக்கோம் அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப டிபிஎஸ்பினா ஸ்டேட் வந்து தன்னுடைய கொள்கைகளை உருவாக்கும் பொழுது மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப தேர்தல் வருதுன்னா தேர்தலுக்கு வந்து வாக்குறுதி ரெடி பண்றோம்ல, எலெக்ஷன் வந்து மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதிகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யணும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. இப்ப இதுல நமக்கு ஃபியூச்சர்ஸ், அதாவது இயல்புகள் அப்படிங்கிறதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான், ஸ்டேட் ஷுட் கீப் இட் இன் மைண்ட் while formulating policies and enacting laws. சட்டம் இயற்றும் பொழுதும் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுதும் இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா முயல்னு சொல்லுவேன். அதாவது அரசு முயல வேண்டும் முயல வேண்டும் முயல வேண்டும் அப்படிம்பாங்க. ஒருவேளை முயலாட்டி பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அடிப்படை உரிமைகள் வந்து அவங்க பண்ணக்கூடாது, அதாவது மீறக்கூடாது. ஒருவேளை மீறிட்டா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம், உயர் நீதிமன்றத்துக்கும் போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம். ஆனா இங்க செய்யணும்னு சொல்றத செய்யாம விட்டுட்டா நாம கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாது. அதான் இதுல முக்கியமான ஒண்ணு. ஸோ இப்ப அடுத்து வந்து பாருங்க, இந்த 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஆர்டிகல் 36ல அரசு என்பதன் பொருள், ஏற்கனவே அரசு என்பதன் பொருள் ஆர்டிகல் 12லயே சொல்லியாச்சு. 12ல சொன்னதை போய் திரும்பி 36ல எதுக்கு எழுதிக்கிட்டே? நம்ம அரசியலமைப்பு என்ன கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணதா? இன்னைக்கெல்லாம் நம்ம தட்டினோம்னா வந்துடும், காப்பி பேஸ்ட் பண்றோம்.
அன்னைக்கு வந்து டைப் ரைட்டிங் மிஷின் தான். ஆனா அரசியலமைப்பை டைப் கூட பண்ணல. கைப்பட ஃப்ளூயிட் இட்டாலிக் பாணியில நல்ல ஒரு இந்த சிலர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோம்னா கண்ணுல ஒத்திக்கலாம் போல் இருக்கும்ல, எனக்கெல்லாம் அப்படி வராது. சிலருடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதில் நல்ல கர்சிவ் ரைட்டிங். பிரேம் பிகாரி நரேன் ரைசரா அப்படிங்கிறவரு அழகாக எழுதப்பட்டது. அப்ப கேட்டிருப்பாரு, இன்னையா 12 எழுதுனதே இங்க எழுதணுமா? இல்லப்பா, ஏற்கனவே 12 எழுதிருக்கீல, போய் 12 பாத்துக்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ 36ல அரசு என்பதன் பொருள்ல 12ல என்ன இருக்கோ அதையே இங்க வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 3 ஆர்டிகல் 12ல இருக்கக்கூடியது. அப்ப 12ல என்ன இருக்கு? யாரெல்லாம் அரசு? அரசுனா மத்திய அரசு, மாநில அரசு, இவங்களோட சட்டமன்றம், இவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கம்பெனி, அரசோட திட்டத்தை ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி செயல்படுத்தினா கூட அதுவும் அரசு என்பதன் பொருள்ல வரும். ஒரு ஊராட்சி, நகராட்சி, லோக்கல் பாடி எல்லாமே அரசு என்பதன் பொருள்ல வரும். ஒரு பிஎஸ்என்எல், டான்சி, கவர்மெண்ட் கம்பெனி எல்லாமே அரசு என்பதன் பொருள்ல வரும். அப்ப இவங்க எல்லாருமே இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது வந்து பார்த்தோம்னா 2010 யூபிஎஸ்சியில கேட்டாங்க. யூபிஎஸ்சிலேயே கேட்டுட்டா இவங்க அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சியோட பழைய கொஸ்டின் எடுத்து கேட்கிற வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது என்ன மாதிரி இதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது அப்ப வந்து கொடுத்துருக்காங்க டைரக்ஷன். அப்ப யார் இருப்பா? 1935ல வைஸ்ராய் இருப்பார்ல, அப்ப அவங்களுடைய அந்த கவுன்சில் வந்து என்ன செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய டைரக்ஷன் அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது வந்து பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல் கன்ஸ்டிடியூட் a very comprehensive economic, social and political program. அதாவது பொருளாதார, சமூக மற்றும் அரசியலுக்கு தேவையான ஒண்ணு. அடுத்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா they aim at realizing justice, liberty, equality, fraternity. ஜஸ்டிஸ் அப்படிங்கறத நம்ம பிரியாம்பிள்குள்ள வச்சிருக்கிறோம். இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வேர்டு எங்க எடுத்துக்கிட்டோம்? ரஷ்ய புரட்சி 1917ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. அடுத்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அது மூணுமே வந்து பார்த்தோம்னா 1789 பிரெஞ்சு புரட்சி. பிரான்ஸ்ல 16ஆம் லூயின்னு ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு ஒரு மகாராணியார் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு பேர் இருக்கு. அதில் மேரி மரியாவும் மேரியா அந்த மாதிரி வரும். உலகத்திலேயே மோசமான குயின் அவங்க தான். நிறைய செலவு பண்றாங்க. யாராவது எதிர்த்து கேட்டா வரி நிறைய போடுறாங்க. யாராவது எதிர்த்து கேட்டோம்னா பாஸ்டில் அப்படின்னு ஒரு சிறைச்சாலை அங்கே கொண்டு போய் அடைச்சு வச்சுருவாங்க. யாராவது எதிர்த்து கேட்டா சிறைச்சாலையில் போட்டுருவேன், பாஸ்டில் அடைச்சிருவேன் இருக்காங்க. மக்களுக்கெல்லாம் கோவம் வந்து 1789ல வீட்டில இருந்து எதெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பாஸ்டில வந்து கொத்தி உடச்சே போட்டாங்க. உடச்சி ஆளாளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அப்ப சொன்னதுதான் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு, எங்களை கொண்டு போய் நீ பாஸ்டில் அடைக்க முடியாது. யாராவது இனிமே பாஸ்டில் அப்படின்னு சொல்லி பேரை சொன்னா இங்க பாரு எங்கிட்ட ஒரு பீஸ் இருக்கு பாஸ்டில். இப்ப நம்ம இந்தியாவுக்கு திகார் ஜெயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அன்னைக்கு பிரான்ஸ்ல. ஸோ அந்த பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதை அடைகிறதுக்கு நம்ம வந்து அரசு என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்தணும், இந்த மாதிரி பண்ணனா அது எந்த மாதிரி அரசு? மக்களுடைய நலனை மையமாக கொண்ட அரசு. ஏன்னா அந்த அரசுன்னு ஒன்று தொடக்க காலத்துல அரசன் உருவாகும் பொழுது மக்களை பாதுகாக்கிறது மட்டும் தான் என் வேலை, படையெடுப்புல இருந்து. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசு அப்படி இல்லை. கரு முதல் கல்லறை வரை குழந்தை பிறக்கிறதுனா அதுக்கு நம்ம வந்து மகப்பேறு உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். அது 3 மாசம் ஸ்கேன்ல இருந்து 6 மாசம், அதுக்கப்புறம் வந்து இரும்பு மாத்திரை, கால்சியம் மாத்திரையில் ஆரம்பிச்சு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து டெலிவரிக்கான சப்போர்ட் பண்ணி, டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு, பால்வாடியில் சேர்த்து, அதுக்கப்புறம் தொடக்க கல்வி கொடுத்து, அதுக்கப்புறம் உயர்கல்வி, அதுக்கப்புறம் நான் முதல் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்பு. அது கொடுக்க முடியலன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், மாற்றுத்திறனாளிங்கன்னா அதுக்கு தனியான அலவன்ஸ், ரிட்டையர் ஆயிட்டா பென்ஷனு, இல்லை எந்த விதமே இல்லைன்னா கூட ஓல்டேஜ் பென்ஷன் சொல்லி ஒன்று. இப்படி அரசு வந்து எல்லாத்தையுமே பண்ணுதுல. இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய பார்ட் யாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட் 4. ஏன்னா இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது. இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் முக்கியமான ஒன்று? ஆர்டிகல் 38 வந்து பார்த்தோம்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு இருக்கக்கூடியது. அடுத்து ஆர்டிகல் 37 சொல்லியிருக்காங்க. 36ல என்ன சொன்னா அரசு என்பதன் பொருள். 37ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்போ அம்பேத்கர்கிட்டே போய் கேட்டோம்னா, என்ன அம்பேத்கரே அடிப்படை உரிமைகளை மீறிட்டோம்னா அதை கொத்துறதுக்கு ஒரு பாம்பு வச்சிருக்கீங்க. ஆர்டிகல் 32ல சுப்ரீம் கோர்ட் போகலாம், ஆர்டிகல் 226ல ஹைகோர்ட் போகலாம், உடனே வந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிடலாம். இங்க ஒன்றும் பாம்பு இல்லையா? இதை மீறிட்டா எப்படி நம்ம கேட்கறதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு, எப்பா அங்க வந்து நீ கோர்ட்டுக்கு போய் தான் கேட்கணும், இங்க வந்து ஓங்கையிலே அதிகாரத்தை கொடுக்குறேன், 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுவேல, அன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே செய்யாத கட்சிக்கு நீ ஓட்டு போடாம விட்டுரு அப்படின்னு நான் சொல்ல, டாக்டர் பி ஆர் அம்பேத்கரே சொல்றாரு. ஸோ ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி and it shall be the duty of the state. அரசுடைய கடமை while making laws அதை வந்து இந்த பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணணும். இங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். ஒருவேளை பண்ணாட்டி கேட்க முடியாது. அந்த பண்ணாட்டி கேட்க முடியாதுன்னு இருக்கே, இது தப்பு இல்லையான்னு கேட்கும் போதுதான் நீதாப்பா ஓட்டு போடுறேல அப்ப போடாம விட்டுரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறாங்க.
அடுத்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது டிபிஎஸ்பி பத்தி கேட்கக்கூடியதுல நான் ஜஸ்டிசபிள். நான் ஜஸ்டிசபிள்னா கோர்ட்ல போய் கேட்க முடியாது. ஆனா கோர்ட் வந்து ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இது உதவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி உதவியா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகல் 39 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, ஆர்டிகல் 39B சொத்துக்களை வந்து ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ் இருக்கு. அதாவது சொத்துக்களை பங்கி கொடுக்கலான்ட்டு. இப்போ நமக்கு வந்து என்ன பார்த்தோம்னா, பேங்க்ல தனியார்கள் இருக்கு. பேங்க்ல தனியார் இருக்கக்கூடிய பேங்கை நம்ம தேசியமயமாக்குறோம். என்னப்பா நீங்க பாட்டுக்கு என் பேங்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, மக்கள் நல்லதுக்காக தானே சொல்றோம். இப்ப சொத்து போச்சுல, பேங்க் ஒருத்தரோட சொத்து தானே. அவ்வளோ ஒரு பேங்க் இருக்கு, அவ்வளோ பணம் இருக்கு. அப்ப அவர் என்ன கேட்பாரு? ஏன் சொத்தை மட்டும் எடுக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் சொத்து இருக்கு, அதனால எடுக்கிறோம். ஆனா அவர் என்ன கேட்பாருன்னா, ஆர்டிகல் 14 வயலேட் ஆகி போச்சு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், என்னோட மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று கேட்கலாம். அடுத்த ஆர்டிகல் 19 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரு 6, மொத்தம் 7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. 19 இருக்கக்கூடிய சுதந்திரம், அதுல வந்து ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கேட்கலாம். அடுத்த ஆர்டிகல் 31 எனக்கு சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணனா அது செல்லாது. ஏன்னா நமக்கு பார்ட் 3 ஆர்டிகல் 13 தெளிவா சொல்லுது, நோ லா ஷால் வயலேட் பார்ட் 3. எந்த ஒரு சட்டமும் பகுதி 3 மீறக்கூடாது. அப்ப மீறிட்டா அது செல்லாம போயிடும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, ஒரு நல்ல காரியத்துக்காக 39B மக்களுக்கு நல்லதுக்காக டிபிஎஸ்பியை செயல்படுத்துறதுக்காக 14, 19, 31 வயலேட் பண்ணலாம் சில நேரங்கள்ல அப்படின்னு ஒரு லா செல்லுமா செல்லாதான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணுது, கோர்ட்டுக்கு பயன்படுது அப்படிங்கிறாங்க. அதான் இந்த பாயிண்ட். அடுத்து கிளாசிபிகேஷன். இந்த டிபிஎஸ்பியில முக்கியமான ஒண்ணு கிளாசிபிகேஷன். ஆனா இதே அரசியலமைப்பு பிரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பிரிக்கல. அரசியலமைப்புல வந்து எந்த ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது. அப்படியே வரிசையா பிடிச்சி எழுதிட்டாங்க. ஏன்னா ஒரு சட்டம்னா எப்படி இருக்கும், நம்பரா போட்டிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ், நம்மளும் ஆர்டிகல் இன்னும் ஆர்டிகல்னா என்ன, ஒரு 420 பயன்படுத்துவோம். ஆர்டிகல் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப சேட்டை பண்றான்னா, இவன் சரியான 420 அப்படிமோ. 420 சொன்னா என்ன அர்த்தம்? 420 என்பது ஒரு எண். அந்த 420 அப்படின்னு சொன்னா ஐபிசி செக்ஷன்ல ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரின்னு அர்த்தம். அப்போ ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு பதிலாக 420 சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த நம்பர் அப்படிங்கிறது, ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் எனுமரேஷன், எண்கள். எல்லா சட்டத்தையுமே நம்ம நம்பர் போட்டு தான் எழுதணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். மற்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேராகிராஃபா இருக்கு. இப்போ பொன்னியின் செல்வன்ல ஒரு வந்தியத்தேவன் பத்தின ஒரு சம்பவம்னா அது எந்த வால்யூம்ல எந்த நாவதுல அவர் தலைப்போடு எழுதியிருக்கா தெரிஞ்சா எடுத்துடலாம்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க சட்டத்துன்னு சொல்றீங்கன்னா ரெஃபர் பண்ணணும். தங்களுக்கு தெரிய சட்டம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா சட்டத்தையுமே நீங்க நம்பர் போடணும். அது எஃப்ஐஆர் போடும்போது இருந்தே நம்ம வந்து நம்பர் போட்டுருவாங்க. ஸோ நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம நம்பர் போட்டு வச்சிருக்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 36, 37, 38 வரிசையா போட்டு எழுதிட்டாங்க. இதுல நம்ம பார்க்கும்போது ஆஹா இது காந்தி சொன்னதாச்சே, இது வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் சமதர்ம கொள்கையாச்சே, காரல் மார்க்ஸ் இதை பத்தி பேசியிருக்காரு, இது வந்து லிபரல் இன்டலெக்சுவல், இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா தாராளவாத கொள்கைகள் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்மளா வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நாம தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கேமே தவிர கான்ஸ்டியூஷன் கிளாஸிஃபை பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது சோசியலிஸ்டிக் ஒருவேளை மெயின்ஸ்ல எழுதினீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் போடணும், டிபிஎஸ்பின்னு போட்டு இப்படி அழகா வந்து, இது அழகா இல்லை இருந்தாலும் நீங்க போடும்போது அழகா வந்து படத்தை போட்டு நீங்க எழுதிடணும். அடுத்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சோசியலிசம், சமதர்மம். இந்த சமதர்மத்தில் என்னன்னா இது வந்து பார்த்தோம்னா கேபிட்டலிசம் சோசியலிசம் சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். இதுல கம்யூனிசம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம் அப்படிம்பாங்க. அதாவது பொது சொத்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடியது, தனிப்பட்ட முறையில யாருக்கு எந்த சொத்துமே இருக்காது, எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டுலயே முதல்ல ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம், பொது உடைமையின் தந்தைன்னு பார்த்தோம்னா காரல் மார்க்ஸ். 36 வருஷம் லைப்ரரியிலேயே ஸ்பெண்ட் பண்ணி தன்னுடைய குழந்தை இறந்த போது சவப்பெட்டி வாங்க கூட காசு இல்லை, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்து எழுதினது தான் டாஸ் கேபிட்டல், மூலதனம் அப்படிங்கிறது. அதை படிச்சு புரட்சியாளன் உருவாகி அவர் புரட்சி வெடிக்கும் சொன்னது லண்டன்ல, ஆனா வெடிச்சது ரஷ்யால. ஏன்னா புரட்சி வெடிக்கணும்னா புரட்சியாளன் தேவை. ரஷ்யால தான் லெனின் பிறந்தாரு. ஸோ 1917 ரஷ்ய புரட்சி நடந்தது. அப்ப அவருடைய கொள்கைகள் வந்து கொண்டு வரப்படுகிறது. நிறைய நாடுகள்ல கம்யூனிசம், கியூபா கம்யூனிசம், சைனா வந்து கம்யூனிசம், இன்னைக்கு வடகொரியா வந்து கம்யூனிசம், பல நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகளே உருவாச்சு. உலகமே ரெண்டா உடையுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய ஆள் ஜவஹர்லால் நேருக்கு இந்த சோசியலிசம் ரொம்ப பிடிக்கும். ஏன், நம்முடைய பகத்சிங் தூக்குல போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கதவு தட்டி உனக்கு தூக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லும்போது இரியா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நான் ஒரு புரட்சியாளனோட சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. லெனினோட புக்கை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா பெரியார் ரஷ்யா போயிட்டு வந்திருப்பாரு. நிறைய பேருக்கு இந்த கம்யூனிசம் மேலேயும் ரஷ்யா மேலேயும் ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கொள்கைகளை எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு நல்ல கொள்கைகள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவ்வளவுதான் கம்யூனிசம்.
இதே நம்ம கத்தி படத்துல வந்து இட்லியை வச்சு சொல்லியிருப்பாங்க, அது ஒரு டைலாக் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிகல் 39 அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதுல இந்த சோசியலிஸ்ட்ல 38ல என்ன இருக்குன்னு பாருங்க. டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இப்போ மக்கள் நல அரசு அப்படிங்கிறது 38ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏற்றத்தாழ்வுகளை போக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை போக்கணும் அப்படிங்கிறது ஆக்சுவல் கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ஆக்சுவல் கான்ஸ்டியூஷன்ல இல்லாம நம்ம புதுசா ஒரு புள்ளியோ கமாவோ சேர்த்தா கூட ஒரு அமெண்ட்மெண்ட் தேவை. அப்ப எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி 4 தடவை கேட்டது, புதுசா அமெண்ட்மெண்ட் மூலமா உள்ள கொண்டு வந்தது. டிபிஎஸ்பியில கை வச்சது 4 அமெண்ட்மெண்ட் தான். ஒன்று 42வது சட்ட திருத்தம் 1976, ரெண்டாவது 44வது சட்ட திருத்தம் 1978, மூணாவது வந்து பார்த்தோம்னா 86வது சட்ட திருத்தம் 2002, நாலாவது வந்து பார்த்தோம்னா 97th அமெண்ட்மெண்ட் 2011. இதுல 42ல மட்டும் 4 திருத்தங்கள் போட்டோம். 44ல 1, 86ல 1, 97ல 1ன்னு ஒன்னொன்னா சேர்த்திருக்கிறோம். ஏன் இதை இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இதையே கேள்வியா கேட்டாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்ல எத்தனை டிபிஎஸ்பி சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அப்ப இதை வந்து ஒரு ஆர்டர் பண்ணியே கேட்டாங்க. 42ல மட்டும் 4, மற்றது எல்லாத்துக்கும் ஈச் 1, இவ்வளவுதான் சேர்த்துக்கிட்டாரு. அப்ப இந்த 44வது அமெண்ட்மெண்ட் வந்து 38 சேர்த்தாச்சு. இந்த 42ல 4 சேர்க்கணுங்கிறது இன்னும் நம்ம வரல. 86ல 1 அப்படிங்கிறதா இது கல்வி நம்ம பார்த்திருப்போம். அடிப்படை கல்வி அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமையாக மாத்திக்கிட்டது. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. அது ஆர்டிகல் 45ல இருந்தது. அதை வெட்டி கொண்டு போய் 21A பேஸ் பண்ணணும். ஸோ 45 காலியா இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 45 என்ன வரலாம்னு யோசிக்கும் பொழுது 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் பால்வாடியில் பிடிச்சி போடுறது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படிம்பாங்க. அதை கொண்டு போய் 45ல் எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த 97th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா குடிசை தொழிலை ப்ரொமோட் பண்ணணுங்கிறது 43ல இருக்கு. குடிசை தொழிலோட சேர்த்து கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது 43B அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அங்கே சேர்த்தாச்சு நம்ம. 97th அமெண்ட்மெண்ட். 44 எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். 42ல மட்டும் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 4 இருக்கு. அதை அங்கங்க பார்க்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஆர்டிகல் 38ல ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டால் 44 சட்ட திருத்தம் 1978 முக்கியமான ஒன்று. அதே 38ல தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இட் இஸ் இன் ஆர்டிகல் 38, முக்கியமான ஒன்று. அடுத்து 39க்குள்ள போவோம். 39ல ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி, இ, எஃப், இந்த மாதிரி ஏபிசிடியில எஃப் வரைக்கும் வந்து வந்துருச்சு. எல்லாமே ஸ்மால் லெட்டர். இதுல ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 39B and C. ஏன்னா இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ். சொத்துக்களை எல்லாத்தையும் பங்கி கொடுக்கணும். எல்லாத்தையும் நிறைய இப்போ அம்பானி அதானி மாதிரி பணக்காரர் இருக்காங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லி எடுத்து கொடுக்க முடியும் நம்மளால. சரியா? அந்த காலத்துல பண்ணாங்க, இப்ப யாரும் பண்றது இல்லை. சரியா? அடுத்து ஆர்டிகல் 39C வந்து பார்த்தோம்னா இனிமே சொத்து யாருக்கிட்டையும் குவியாம தடுக்கணும் அப்படிங்கிறது 39C. இதுல டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஆண் பெண் 2 பேத்துக்கு சமமான ஊதியம் கொடுக்கக்கூடியது டி. இதுல சம ஊதிய சட்டம் அப்படின்னே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 1976, சம ஊதிய சட்டம். அடுத்து வந்து இதுல ஏ வந்து விட்டுருக்கோம், the right to adequate means of livelihood for all the citizens. எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா வாழ்வாதாரத்தை வழங்குவது அரசனுடைய ஒரு கடமையா இருக்கக்கூடியது. அது வந்து ஏல இருக்கக்கூடியது. அப்ப நம்பர் 1 39A வாழ்வாதாரம். அடுத்து 39B வந்து பார்த்தோம்னா சொத்துக்களை பங்கி கொடுக்கணும், சமமா பங்கிட்டு கொடுக்கணும். அடுத்து சி வந்து பார்த்தோம்னா இனிமே சொத்து குவிதலை தடுக்கணும். டி வந்து பார்த்தோம்னா சம வேலைக்கு சம ஊதியம் ஆண் பெண் இருவருக்கும். இ வந்து பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளுடைய சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் அப்படிங்கிறது இ. எஃப்னு வந்தா ஃபீவர் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி ஃபீவர் வரும்ல, அப்போ வந்து F39F அப்படிங்கிறது ஃபீவர். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு அடிக்கடி ஃபீவர் வரும் இல்லையா, அப்போ அப்படி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஹெல்த்தி டெவலப்மெண்ட். இந்த 39 ஸ்மால் லெட்டர் எஃப் அப்படிங்கிறது புதுசா சேர்த்துக்கிட்டது தான். அது எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த 42ல 4 இருக்குன்னு சொன்னல. ஏன்னா நான் 44ல சொல்லிட்டேன், 86 சொல்லிட்டேன், 97 சொல்லிட்டேன். 42 இருக்கிற 4 சொல்லல. அந்த 4ல முதல் புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல இருக்கக்கூடியது 39ல ஸ்மால் லெட்டர் எஃப். அதாவது ஃபீவர், குழந்தைகளுடைய ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட். இன்னொரு விஷயம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று சொல்றேன். இந்த 42ல 4 சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன்.
புதுசாக ஒன்று சேர்த்துக்கிட்டா எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் போடுவாங்க. இந்த இடத்துல 39 ஸ்மால் லெட்டர் எஃப் மட்டும்தான் புதுசாக இருக்கக்கூடியது. மற்றபடி 39லயே கேபிட்டல் லெட்டர் ஏ, அடுத்து 43ல கேபிட்டல் லெட்டர் ஏ, 48ல கேபிட்டல் லெட்டர் ஏ, இது 3 தான் இந்த 42ல சேர்த்துக்கிட்டது. ஸோ 39ல ஸ்மால் லெட்டர் எஃப், அதுக்கப்புறம் 39ல கேபிட்டல் லெட்டர் ஏ, 43 கேபிட்டல் லெட்டர் ஏ, 48 கேபிட்டல் லெட்டர் ஏ, இந்த 4மே 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கொள்ளப்பட்டது. 39 கேபிட்டல் லெட்டர் ஏ, 43 ஏ, 48 ஏங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து இந்த வந்துச்சு பாருங்க, ரெண்டாவது சேர்த்துக்கிட்டது 42nd அமெண்ட்மெண்ட்ல 39 கேபிட்டல் லெட்டர் ஏ. இது என்னன்னா, டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ அண்ட் லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இலவச சட்ட உதவி. இப்போ கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க ஒரு கேஸ் போடுறாங்கன்னா, நமக்கு வந்து வக்கீல் ஃபீஸ் கொடுக்கக்கூடிய காசு இல்லை. அப்போ நமக்காக ஒருத்தர் வாதாடணும். தமிழ் பிரச்சனை மாலை வந்து பார்த்தோம்னா நானே என் கேஸுக்கு வாதாடுறேன்னு சொல்லலாம். பட் யதார்த்தத்தில் கோர்ட்ல வந்து பார்த்தோம்னா வக்கீலால தான் வாதாட முடியும். அப்போ கோர்ட்ல வந்து ஜட்ஜு கேட்பாரா, ஏன் கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, வக்கீல் வேணா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாமா அரசு தரப்புல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அரசு காசு கொடுத்து இலவசமா நமக்கு வக்கீல் வச்சு தருவாங்க. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க. நம்முடைய ஆண்டு வருமானம், அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது, இலவச சட்ட உதவி அப்படிங்கிறதுக்கு இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா நால்சா அப்படிம்பாங்க. அந்த நால்சா என்பதே ஒரு முக்கியமான ஒரு அப்ரிவேஷன், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. 1987ல வந்து நால்சா அப்படிங்கிற சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதன்படி என்ன பார்த்தோம்னா, நமக்கு சட்ட ஆலோசனை மையங்கள் அங்கங்க செயல்படும். குறிப்பா சட்ட கல்லூரி, நான் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்கேன் ஒரு 3 இயர்ஸ். அங்கே வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட உதவி இலவசமாக வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ 1987 அதுக்கான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, முக்கியமான ஒன்று. அடுத்து ஆர்டிகல் 41, இந்த நம்ம 100 நாள் வேலையெல்லாம் இருக்குல்ல, வேலை கொடுத்து அந்த வேலைக்கு சம்பளமும் நம்மளே கொடுக்குறோம்ல, அது வந்து பார்த்தோம்னா டு செக்யூர் ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசேபிள்மெண்ட். அதாவது என்ன 41 படி தான் நமக்கு என்ன கொடுக்கணும்னா வேலை கொடுக்கணும், வேலைக்கு சம்பளமும் கொடுக்கணும். ஒரு வேலை செய்ய முடியாமல் நம்ம வயசாயிட்டோம் அப்படின்னா ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும். ஒருவேளை நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, வேலையே செய்ய முடியாது, அப்பவும் நமக்கு ஏதாவது ஒரு அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டா நம்ம இருக்கோம், அப்பவும் நமக்கு வந்து பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களை வேலை செய்ய முடியாமல் ஒருத்தவங்க பின்தங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுதானே அது சமதர்மம். ஒரு வேளை நம்ம ஆதி மனிதனாக இருந்தோம்னா எல்லாரும் காட்டில் இருந்திருப்போம், எல்லாரும் கிடைக்கிறத எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம சொத்துக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தட்ட இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா, இந்த ஒரு வேலை செஞ்சு பணம் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் நம்ம கிட்ட இருந்தா தான் நம்மளால ஒரு பொருளை வாங்க முடியும். அப்ப அந்த பணத்தை ஏர்ன் பண்ண முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அரசு வந்து நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு. அதை வச்சுதான் நம்ம இப்ப என்ன பண்றோம், உதவித்தொகை அல்ல உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா. ஸோ 41. அடுத்து வந்து பார்த்தோம்னா 42 அப்படிங்கிறது மெட்டர்னிட்டி ரிலீஃப், மகப்பேறு உதவி. நம்ம வந்து பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்திய அரசு வந்து செயல்படுத்துறாங்க. இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. 1961 மகப்பேறு உதவி சட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆக்ட் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேயே பாருங்க, 3 மாசம் லீவு, 6 மாசம் லீவ் ஆச்சு, 9 மாசம் லீவ் ஆச்சு, இப்போ 1 வருஷம் லீவு வித் பேவோட வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டியில, ஏன்னா பாப்புலேஷன்ல 50% இருந்துக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பெண்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா இப்போ நீங்க 100 பேர்ல 50 பேர் மட்டும் வேலை செஞ்சு மீதி 50 பேர் டிபெண்டா இருந்தால் நாடு வளராது. வேலை செய்யலைன்னு அதுக்காக இல்லை, விமன் ஆர் ஒர்க்கிங், அது வந்து கேர் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. வித்தவுட் விமன் நத்திங் இன் திஸ் கண்ட்ரி. அப்போ இதை வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும்னா எதுக்காக பிரேக் வருது, மெட்டர்னிட்டி தான் முக்கியமான பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறம் வேலைக்கு போறவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்போ இந்த மெட்டர்னிட்டி ரிலீஃப்ல திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கணும், அதை வந்து இது காரணம் காட்டி வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது, அந்த பீரியட்ல சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து 42. இந்த 42 திருப்பி போட்டோம்னா 24ன்னு வரும். இங்க வந்து மகப்பேறு உதவி, இங்க வந்து குழந்தை தொழிலாளர். ஸோ குழந்தை மகப்பேறு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை 42 அதர்வைஸ் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு 42nd அமெண்ட்மெண்ட் குட்டி அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு, சிறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. இந்திரா காந்தி அவருடைய முக்கியமான பங்களிப்பது மொத்த அரசியலமைப்புமே தூக்கி வச்சுட்டு அப்பா இந்த கான்ஸ்டியூஷன் இனிமே இந்த கண்ட்ரிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கிற மாதிரி ஒரு 42nd அமெண்ட்மெண்ட் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. 42 அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஸோ 42 பார்த்துட்டோம். அடுத்து டு செக்யூர் லிவிங் வேஜ் அப்படின்னம்னா ஆக்சுவலாக மினிமம் வேஜ்னு சொல்லுவாங்க, குறைந்த ஊதியம். அது குறைந்த ஊதிய சட்டம்னே ஒரு சட்டம் இருக்குது, 1948 குறைந்த ஊதிய சட்டம். நம்ம வேலைக்கு இவ்வளோதான் மினிமம் சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஒவ்வொரு வருஷமே ஒரு ஆணை வந்து பிறப்பிப்பாங்க. அதாவது இந்த மாவட்டத்தில்
இந்தந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம், அதுக்கு குறைவா நம்ம கொடுக்கக்கூடாது. அது வந்து 540 550 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அது ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ எவ்வளோ சம்பளங்கிறது இருக்கும், அது குறைந்த ஊதியம். இங்கே வாழ் ஊதியம் அப்படிங்கிறதுக்கும் குறைந்த ஊதியத்துக்கும் நம்முடைய லட்சுமியாந்திலே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. குறைந்த ஊதியம்னா உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லி நம்ம குறைஞ்சபட்ச தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு மேல ஹெல்த்தையும் எஜுகேஷனையும் பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு வேணும். அதுதான் அந்த வாழ்வூதியம் அப்படிங்கிறாங்க. ஸோ டு செக்யூர் லிவிங் வேஜ், எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், ஒரு நம்முடைய வாழ்க்கை தரம் வந்து டீசெண்டா இருக்கணும். சும்மா நம்ம வந்து ஆர்டிகல் 21 படி ரைட் டு லைஃப், உயிர் வாழலாம்னா உயிரோடு இருந்தா போதுமா? நல்லா வாழணும்ல, இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல. அப்ப அரசு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் யாருக்கு? ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்களுக்கு. 43ல தொழிலாளர்கள். இதே 43ல இது சோசியலிஸ்டுக்கு தொழிலாளர் பற்றி சொல்லும் போது குடிசை தொழில் ஒரு 43லயே, அது காந்தியோடது, காந்தியன் ஐடியா. காந்தி சொல்லுவாரு இன்னைக்கும் ஏஐ வருது வேலை போயிடும், ஏஐ வருது வேலை போயிடும் அப்படிம்பாங்க. மகாத்மா காந்தி சொல்லுவாரு அன்னைக்கு மிஷின், இன்னைக்கு ஏஐனா அன்னைக்கு மிஷின். மகாத்மா காந்தி சொல்லுவாரு என்னன்னா, ஐ சப்போர்ட் ப்ரொடக்ஷன் பை மாசஸ் ரேதர் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிம்பாரு. அதாவது தொழிற்சாலைகள் மூலமாக அதிக பொருட்கள் உற்பத்தி ஆவதை விட அதிக பேர் பங்களித்து குறைஞ்ச உற்பத்தி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா நிறைய பொருளை இருந்தாலும் வாங்குறதுக்கு பணம் வேணும்ல, அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு வேலை வேணும்ல, அப்ப அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு இருக்கணும். அதனாலதான் மகாத்மா காந்தி குடிசை தொழில் சப்போர்ட் பண்றாரு. ஸோ 43ல ஒர்க்கர்ஸ் ஒன்று இருக்கு, குடிசை தொழில் ஒன்று இருக்கு. அடுத்து 43A பாருங்க, இது 42nd அமெண்ட்மெண்ட்ல அடுத்தது. இப்போ 42nd அமெண்ட்மெண்ட்ல நம்ம 3வது இன்சர்ட் பண்றது வந்து பார்த்துட்டோம். ஏன்னா 4 சொல்லியிருந்தேன் மொத்தம், அது 39 ஸ்மால் லெட்டர் எஃப், அதுக்கப்புறம் 39ல கேபிட்டல் லெட்டர் ஏ. இப்போ வந்து பார்த்தோம்னா 43A வந்து வந்துருச்சு. அடுத்து மீதி இருக்கிறது 48A மட்டும்தான். இப்போ ஏற்கனவே இங்க 43ல ஒர்க்கர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ புதுசா ஒன்று சேர்க்கிறாங்க ஒர்க்கர்ஸை பத்தி. என்னன்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை, அதுல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க தொழிலாளர்களுக்கு, ஏன்னா தொழிலாளர்கள் தான் எல்லாமே, தொழிலாளர்கள் இல்லாம முதலாளி கிடையாது. அப்ப இந்த தொழிலாளர்களுக்கு என்ன பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கணும். அப்ப அதோடைய சில ஷேர்ஸை வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 43A ஒரு நல்ல கான்செப்ட், இது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். அடுத்து வந்து பார்த்தோம்னா 47. இந்த 47ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து சோசியலிஸ்ட், டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக பட்னியா இருக்கக்கூடாது, அப்ப எல்லாருமே ஊட்டச்சத்தோடு இருக்கணும். 1921ல முதல்ல சென்னை மாநகராட்சியில பிட்டி தியாகராய செட்டியார் அப்ப வந்து சென்னையினுடைய மேயர், அவர் வந்து செயல்படுத்துறாரு மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஆடிட்ல ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. 1956ல நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் வந்து பார்த்தோம்னா மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 82ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா சத்துணவு திட்டம். இப்பவும் அந்த திட்டத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னே பேரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 2022ல வந்து செயல்படுத்தப்பட்டது காலை உணவு திட்டம். அந்த மாதிரி வந்து நம்ம எதுக்காக சாப்பாடு போடுறோம்? சாப்பாடு வந்து பார்த்தோம்னா நமக்கு இது இருந்தால் தான் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்த முடியும். அப்ப 47ல 2 பாட்டை பிரிச்சுக்கிறீங்க. ஒன்னு நல்லதை சாப்பிடணும், இன்னொன்னு கெட்டதை சாப்பிடக்கூடாது. அப்ப டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சோசியலிஸ்டிக்கு. இதுக்கு கவுண்டர் பாட்டு ஆப்போசிட்ல ப்ரிவென்ஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ். இந்த திரைப்படம் போடும்போது போட்டிருப்பாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, புகைப்பிடிக்காதீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை வந்து எங்க இருக்குன்னா 47ல இருக்கு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது காந்தியன் பிரின்சிபல். அடுத்தது காந்தியனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ காந்தியன் அப்படின்னம்னா என்ன? மகாத்மா காந்தி அவர் ஒரு ஞானி. அவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து நம்ம சிலது வந்து வச்சிருக்கிறோம். அதுல வந்து பார்த்தோம்னா 40ல தான் ஆரம்பிக்குது முதல்ல. அப்போ இது வந்து பார்த்தோம்னா ரஃப்லி முதல்ல சோசியலிஸ்ட், மிடில் வந்து பார்த்தோம்னா காந்தியனு, முடியும் போது லிபரல் இன்டலெக்சுவல். ஆனால் ஓவர்லாப்பிங் இருக்கும், பட் தோராயமா இப்படி நம்ம வந்து ஞாபகம். ஸோ 40ல வந்து பார்த்தோம்னா டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துக்களை நிறுவ முயல வேண்டும் இருக்கு. அப்போ இந்த 40ல சொல்லியிருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு 1952லயே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டாங்க, சமூக நல மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேசிய விரிவாக்கப்பட்ட சேவை 53ல நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். இதை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக 1957ல பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி வந்து போடுறாங்க. பல்வந்த்ராய் மேத்தா 3 அடுக்கு பஞ்சாயத்து நிறுவனம்னு சொல்றாரு. அதை கேட்டு அதையும் ஒரு கேள்வியா கேட்டாங்க. இந்த போன கேன்சலான குரூப் டி மீன்ஸ்ல யாரு திறந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜவஹர்லால் நேரு நம்முடைய காந்தியோட பர்த்டே அன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி 1959 ராஜஸ்தான் மாநிலம் நகூர்ல வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ பஞ்சாயத்து அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது 59ல. நமக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பார்த்தோம்னா 58ல முன்னாடி கொண்டு வந்திருப்போம். இதுக்கப்புறம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி போயிட்டு புதுசா வந்து காங்கிரஸ் அல்லாத பிரதமரா மொரார்ஜி தேசாய் வர்றாரு. நான் காங்கிரஸ்
பிரதமர் மொரார்ஜி தேசாய், ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. அப்ப 77ல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, 77 தான் மொரார்ஜி தேசாய் பிஎம். தேர் அப்பாயிண்டிங் அசோக் மேத்தா கமிட்டி. இப்போ இந்த அசோக் மேத்தா 2 அடுக்கு பஞ்சாயத்து போடலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய கமிட்டிஸ் வரும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா. அதுல குறிப்பா வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் கமிட்டி 1985ல் ராவ் கமிட்டி. அடுத்து 86ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்எம் சிங்வி கமிட்டி. இந்த எல்எம் சிங்வி கமிட்டி தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து ராஜை நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் ராஜீவ்காந்தி அப்போ அமெண்ட்மெண்ட் போடுவார், அது வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடும். கடைசியாக நரசிம்மராவ் தான் வெற்றிகரமாக வந்து பண்ணுறாரு. 73 மற்றும் 74 சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா 1992ல் சட்டமாகுது. இப்போ இதன்படி நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1994ல் கொண்டு வரப்பட்டிருக்கோம். இதையே ஒரு தனி சிலபஸ் எடுத்து நமக்கு குரூப் 7ல போட்டுட்டாங்க. வேற யாருமே படிக்கிறது கிடைக்கலன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் 2 கோடி ரூபா கொடுத்து இந்த இதெல்லாம் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ஓலைச்சுவடிகள்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. யாரா டவுன்லோட் பண்ணியிருக்காங்களான்னு யாருமே டவுன்லோட் பண்ணல. டிஎன்பிசியில் ஒரு 10 கேள்வி வச்சு விட்டா எல்லாரும் டவுன்லோட் பண்ணிடுறாங்க, இனிமேல் எல்லாரும் படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி எங்கேயாவது யாராவது படிக்காம இருக்காங்கன்னா தூக்கி நம்மள்ட்ட போட்டு விட்டா நம்ம கண்டிப்பாக படிச்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்து டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே சொன்ன குடிசை தொழில், அது 43ல் இருக்கக்கூடியது, மகாத்மா காந்தியோட ஐடியா அது. அடுத்து 43B அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட். இது வந்து பார்த்தோம்னா 97th அமெண்ட்மெண்ட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அது கூட்டுறவு சங்கங்கள் அங்கங்க இருக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா வாலண்டரி ஃபார்மேஷன், தானாக முன் வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தன்னாட்சியாக செயல்படணும், அரசு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் வந்து இருக்கணுங்கிறாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். டெமோக்ராட்டிக்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே முடிவெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். தென் அங்கே ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் போட்டிருப்போம். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், நிர்வாகத்தை வந்து பார்த்தோம்னா அது பற்றி கோஆபரேட்டிவ், அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் இருக்கு, அதை படித்தவங்களை வச்சு நம்ம அதை மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 46 வீக்கர் செக்ஷன் அப்படிம்போம். நலிவடைந்த பிரிவினருக்கு அரசு வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா உதவி பண்ணணும் அப்படிங்கிறத 46ல் சொல்லியிருக்கு. அடுத்து 47 ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ராஹிபிட் த கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பானங்களை நம்ம வந்து குடிக்கவோ சாப்பிடவோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இன்ஜூரியஸ் டு ஹெல்த் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 47. அடுத்து டு ப்ராஹிபிட் த ஸ்லாதர் ஆஃப் கவுஸ் அண்ட் அதர் மில்ச், அதாவது என்னன்னா பசுவதை தடை செய்கிறது 48. 48 பொறுத்த வரைக்கும் இந்த நான் 42வது சட்ட திருத்தத்தில் 4 புதுசாக சேர்த்துக்கிட்டு சொன்னேன். 39 ஸ்மால் லெட்டர் எஃப், அடுத்து 39ல் கேபிட்டல் லெட்டர் ஏ இலவச சட்ட உதவி. இது வந்து பார்த்தோம்னா 43ல் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். அடுத்து 48 கடைசியாக இருக்கக்கூடியது. இந்த 48 பொறுத்த வரைக்கும் இங்கே காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வந்து பார்த்தோம்னா பசுவதையை தடை செய்யணும் அப்படிங்கிறார். அடுத்து லிபரல் இன்டலெக்சுவல் வரும், அதாவது என்னன்னா தாராள கோட்பாடுகளில் 48ல் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை வந்து நம்ம வந்து நவீனப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கால்நடை வளர்ப்பையும் நவீனப்படுத்தணுங்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அப்போ வெறும் 48ல் என்ன இருக்குன்னா கால்நடை, வீட்டில் வச்சிருக்க ஆடு மாடு, நம்மளால் பயிரிடப்படக்கூடிய அக்ரிகல்ச்சர். 48 இது யோசிக்கிறாங்க ஒன்று பண்ணணும், என்னன்னா என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். முதல் வேர்ல்டில் என்விரான்மெண்ட்டுக்கான சமிட் 1972 ஸ்டாக்ஹோம் சமிட் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. அதில் இந்திரா காந்தி அம்மா கலந்துக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜூன் 5 தான் என்விரான்மெண்ட் டேன்னு வருது. அந்த வருஷம் தான் நம்ம வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்போம். அப்போ ஒரு சட்டம் போடும்போது கான்ஸ்டியூஷன் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திரா காந்தி அம்மா இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல என்விரான்மெண்ட்டுக்காக ஒன்று கொண்டு வர்றாங்க. அப்போ என்விரான்மெண்ட் நம்ம யோசிக்கும் போது எப்பா இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மனசை உருவாக்குறது, அது 48ல் இருக்கு. அப்போ காடுகள், அந்த காட்டுகளை 48A போட்டுருவோம். வீட்டு விலங்குகள் அப்படிங்கிற நம்ம ஆடு மாடு நம்ம வளர்க்குறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி 48ல் இருக்கு. வனவிலங்குகள் வைல்ட் லைஃப்ஸ் அதை கொண்டு போய் 48A சேர்த்துருவோம். அப்போ ரிலவெண்ட்டாக சேர்க்கணும். ஏன் இப்போ வந்து நம்ம அரசியலமைப்பில் 395 ஆர்டிகிள், இப்போ 450 460 96 97 நம்பர் போட்டு எழுத முடியாமையா போகுது நம்ம. ஆனால் அப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எங்கே தேவையோ எந்த பகுதியில் தேவையோ அங்கே தான் கொண்டு போய் எழுதுவோம். அதனால தான் 48க்கும் 49க்கு இடையில 48A போட்டு இங்கே நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் இன்சர்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அது அங்கே தான் தேவை. ஸோ 48A இருக்கக்கூடியது என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்து 48A. வெறும் 48ல் நமக்கு வந்து பார்த்தோம்னா பசுவதையை தடை செய்கிறது. இப்போ இதில் ஒரு கிளாஷ் வரும். ஆர்டிகல் 19 1G எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அப்போனா நம்ம வந்து ஆடு மாடு வெட்டலாமா, இங்கே வந்து நம்ம பசுக்களை வந்து பாதுகாக்கிறோன்னு இருக்கு, அப்போ வந்து இங்கே வெட்டலான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு கோர்ட்டுக்கு வந்து போச்சு அப்படின்னம்னா இப்போ அதை நம்ம அப்படி தடை செய்ய முடியாது. நீங்கள் வேணா வயசான மாடுகளாக வெட்ட சொல்லலாம், கண்ணுக்குட்டிகளை வெட்ட வேணா சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து அதில் வந்து கொடுத்தாங்க. கிளாஷ் வரும். ஏன்னா இங்கே 47ல் பாருங்க,
கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பானங்களை அருந்ததை தடுக்கணும்னு இருக்கு. அப்ப அரசே டாஸ்மாக் வச்சு நடத்தலாமா அப்படின்னு கேட்டா அதுல 19(1)ல எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், இது அரசு மட்டும் தான் செய்யும் சொல்லும் போது 2 கிளாஸ் ஆகுதுல. செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு நம்ம செய்யறோம், அதுவும் யார் வேணாலும் தொழில் செய்யலாம்னு இருக்கும்போது நான் மட்டும்தான் அதை பண்ணணும்னு சொல்லி மோனோபாலி பண்றோம்னா, விதின்னு ஒண்ணு இருக்கும்போது விதி விலக்கும் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரியான விதி விலக்குகள் தான் அது. ஏன்னா இன்னொன்னு, இது வெறும் முயல் தானே, முயல வேண்டும் தானே சொல்றாங்க. கண்டிப்பா வந்து மதுவிலக்கு இருக்கணும்னு கிடையாதுல்ல. பூர்ண மதுவிலக்குங்கிறது ராஜகோபாலாச்சாரி 1937ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணி விட்டாங்க. அடுத்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தாராள கோட்பாடுகள். இது சோசியலிசம் காந்தியிசம் ரெண்டுக்கு இல்லாம நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரீயா நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம், நம்மளை யாரும் என்ன கேட்க முடியாம ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதா இந்த லிபரல் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது 44. இது வந்து பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஒரே மாதிரியான சிவில் சட்டம். இப்போ ஒரு கொள்ளையோ ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ யாரு பண்ணாலும் அவருக்கு ஒரே தண்டனை தான். ஆனா திருமணம் உயில் போன்ற பர்சனல் மேட்டர் எல்லாமே அவரவர்களுடைய மதம் என்ன சொல்லுதோ அதன்படிதான். அப்ப ஏன்னா சிவில் சட்டங்கள் மாறும், கிரிமினல் சட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியே சிவில் சட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கறதா 44. இது சாத்தியம் ரொம்ப குறைவு. உத்தரகாண்ட்ல மட்டும் வந்து செயல்படுத்தி இருக்காங்க. கோவால சின்ன லெவல்ல இருந்தது, சுதந்திரத்துக்கு முன்னாடியே கோவால் இருந்தது, அது ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா கோவால் 2 டிஸ்ட்ரிக்ட் தான், சின்ன ஒரு பகுதி, அவங்க கொஞ்சம் ஒரே மாதிரியான கேட்டகரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நிறைய பேர் இருக்கக்கூடிய பகுதியில ஒரே மாதிரி சிவில் சட்டம்னா அது பிரச்சனையாகி போயிடும். உத்தரகாண்ட்ல வந்து செயல்படுத்திருக்காங்க 2024. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 45 பாருங்க, இந்த குழந்தைகளை கொண்டு போய் பால்வாடியில பிடிச்சி போடுறது, ஆர்டிகல் 45. முன்னாடி இருந்த 21A கொண்டு போய் நம்ம பேஸ் பண்ணிட்டோம். 6 முதல் 14 வயசு அப்படிங்கிறத. ஸோ காலியா இருக்கும்போது 6 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இப்போ 45 இருக்கக்கூடியது. அடுத்து 48 ஏற்கனவே சொல்லிட்டேன், டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிபிக் லைன்ஸ். ஸோ நவீன முறையில் நம்ம வந்து பார்த்தோம்னா விவசாயம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதும் கால்நடை வளர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிறது 48. 48A நம்ம என்வரான்மெண்ட் புதுசாக சேர்த்துக்கிட்டது, அதுவும் பேசியாச்சு நம்ம. அடுத்து 49ல டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் டிக்ளேர் டு பி ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். என்ன தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இந்த தொல்பொருள் சின்னங்களை அண்ணா பேசுவாரு, ஆங்கிலேயர்களை அவர்கள் ஒரு விந்தை மனிதர்கள் அப்படின்னு, மயில் கழுத்து மாதிரி பச்சையும் இருக்காது ப்ளூ இருக்காது, வித்தியாசமா இருப்பாங்க. வங்காளத்தை 2ஆ பிரிச்ச அந்த கர்ஷன் பிரபு தான் அந்த வந்து நம்முடைய புராதன சின்னங்கள் மேல அவ்வளவு அக்கறை வச்சிருந்தவனா இருந்திருக்கான். 1904ல அதுக்கு ஒரு தனி சட்டமே கொண்டு வந்து அவன் வந்து பாதுகாத்திருக்கான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஃபுல்லா அவன் தானே பண்ணான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI 1861ல வந்து அலெக்சாண்டர் கன்னிகம் வந்து தலைவராக இருக்காரு. பல சைட்ஸ் அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதை நம்ம வந்து 49 அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம், பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து ஆர்டிகல் 50 டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது இது மாண்டெஸ்கியூ சொன்னது, நம்ம கூட வந்து பார்த்துருப்போம். ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது. நான் கிளாசிக் எக்ஸாம்பிளாக நான் சொல்லக்கூடிய இந்த பாண்டிய மன்னன் அந்த புறத்துக்கு போகிற வழியில் மன்னா மகாராணியனுடைய சிலம்பை திருடன் கிடச்சிட்டான் அப்படின்னு நாளைக்கு அவனை அரசவைக்கு வர சொல்லு, அங்கே நான் ஜட்ஜா உட்காந்து விசாரித்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அவன் போகிற போக்கில் வந்து அந்த புறத்துக்கு போகிறவங்கிற ஒரு இதே இல்லாமல் போகிற போக்கில் அவனை கொன்று சிலம்பு எடுத்துடுவான் அப்படின்னா, நீ சிலம்ப கண்ணில் பார்க்கல, திருநவனை கண்ணில் பார்க்கல, எதுவுமே பார்க்காம அப்போ என்ன அதிகாரம் ஒருத்தட்டே இருந்தா ஸ்பாட்லயே சட்டமேற்ற திருட்டுக்கு தான் குற்றமா? இது திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது விசாரிக்கவே இல்லை, குற்றத்தையும் இது பண்ணிட்டா உடனே தண்டனை கொடுத்துட்ட. அதனாலதான் கண்ணை வந்து ஒரே போட்டாங்க, நீ எல்லாம் மன்னனா தேரா மன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அப்பவே செத்து போயிட்டான். ஸோ இந்த ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது. மாண்டெஸ்கியூ த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ல அதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு அரசுனா 3 அங்கங்கள் இருக்கணும், சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, 3 தனித்தனியா இருக்கணும். அப்பதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இந்த ஜுடிஷியரி நீதித்துறையை எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பிரம்ம சமாஜ் ஆரம்பிச்ச ஆத்மீய சபா ஃபவுண்ட் பண்ண ராஜாராம் மோகன் ராயே கேட்டுட்டார். முதல்ல அதை வந்து அவரு அதை வந்து இந்தியாவில் வந்து கேட்கறாரு, ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கோம், ஆர்டிகல் 50. ஏன்னா கலெக்டர்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம், கலெக்டருக்கு நிறைய ஜுடிஷியரி பவர் இருக்கு, அதை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதா 50. இதுக்காகத்தான் நம்ம CRPC சட்டத்தில் வந்து நிறைய பிரிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கோர்ட்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டு ப்ரமோட் இன்டர்நேஷனல் பீஸ், பன்னாட்டு அமைதியை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். இப்போ ஐநா சபை போன்ற பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல நம்ம வந்து பங்களிப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா பன்னாட்டு அமைதிக்காக அணு ஆயுதங்கள்லாம் வெடிக்கக்கூடாது. நம்மளை வெடிக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்றான், நான் சோதனை தான் பண்றேன், மற்றபடி நான் போட மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கு, நோ ஃபர்ஸ்ட் யூஸ், முதல்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் மேல யாராவது போட்டா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். இது வந்து மினிமம் டெட்டரன்ஸ், பயமுறுத்துறதுக்காக. இப்போ ஈரான் வரலாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, நம்மள்ட்ட மட்டும் நியூக்ளியர் வெப்பன் இல்ல, ஒரு பொருட்டா கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க, அதுக்காகவாது நம்ம வெடிச்சு சோதனை பண்ணணும்ல. ஆனா அதுக்காக நம்ம யாரு மேலேயும் போட்ட மாட்டோம். நீ என்ன சொல்றது, அணு ஆயுதத்தை குறைக்க சொல்லி, நானே
ஒரு ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்கேன். இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போ பன்னாட்டு அமைதி அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்த்தோம்னா ஈக்குவலா நம்ம ஐநா சபையில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்து நியூ டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 39Fல குழந்தைகளுக்கு, அடுத்து 39Aல வந்து பார்த்தோம்னா இலவச சட்ட உதவி, 43A வந்து பார்த்தோம்னா ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், 48A அப்படிங்கிறது நமக்கு என்விரான்மெண்ட், அடுத்து வந்து பார்த்தோம்னா 38ல மினிமைஸ் இன்இக்வாலிட்டிங்கிறது 44th அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட்ல 45லேருந்து வெட்டி கொண்டு போய் ஒட்டினது, 97th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி வி ஹவ் சீன் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து சாங்ஷன் பிகைன் டிபிஎஸ். இந்த டிபிஎஸ்பி உருவாக்குறதுக்கு பின்னாடி கூடிய லாஜிக் டாக்டர் சர் எஸ் பி என் ராவ் மனகல் நரசிம்மராவ் வந்து பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர். இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, எப்பா ரெண்டா பிரிச்சிருவோம் உரிமையை, ஒன்னை வந்து கோர்ட்டுக்கு போய் கேட்கக்கூடிய ஜஸ்டிஸபிள், இன்னொன்று கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாம நான் ஜஸ்டிஸபிள் பிரிச்சிருவோம். அப்போ அவர் சொன்னதை கேட்டுதான் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ரெண்டா பிரிக்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்து 37 வந்து கிளியரா சொல்லிடுது என்ன அப்படின்னா, தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இந்த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு வந்து நிர்வாகம் பண்றதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு அரசு தன்னுடைய திட்டங்களையோ சட்டங்களையோ ஏற்றும் பொழுது இதை வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை மனசுல வைக்காட்டி நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு அமைச்சரவையும், ஏன்னா அமைச்சரவை என்பது என்ன, லோக்சபால அங்க வந்து பிஎம்க்கு, இங்க வந்து பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்துல பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் அல்லது அந்த தலைவர் யார் சொல்றாரோ அவங்களுடைய இதுல தான் அமைச்சரவை அமைக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய அமைச்சரவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைச்சரவை இதை எப்படி பண்ணாம இருக்க முடியும்? ரெஸ்பான்சிபிள் டு பீப்புள் கேன் அஃபோர்ட் லைட் ஹார்ட்டட்லி டு இக்னோர் த ப்ரொவிஷன்ஸ். இதை வந்து இக்னோர் பண்றதுன்னா அவாய்ட் பண்றது, பண்ணாம இருக்கிறது, அதை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு, இஃப் எனி கவர்மெண்ட் இக்னோர்ஸ் தம், ஏதாவது ஒரு அரசு டிபிஎஸ்பியில் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த நல்ல விஷயங்கள், இந்த நல்ல காரியத்தை செய்யாமட்டாங்கன்னா it will certainly have to answer for that before the electorate at the time of election time. இது தேர்தல் நேரம். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடியதை ஒரு அரசு செயல்படுத்தலைன்னா அந்த அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் எப்ப, எலெக்ஷன் டைம்ல அப்படிங்கிறாரு. இது என்னன்னா, அங்க அவரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்தும் போது ஆர்டிகல் 32 வச்சு விட்டாரு. 32 வந்து என்ன சொல்லுவாரு, அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படிம்பாரு. ஏன் 5 உரிமையை கொடுத்தேன், அதை விட ரொம்ப முக்கியம் இந்த 5ஐயும் யாராவது மீறிட்டாங்கன்னா நீ கோர்ட்டுக்கு போலாங்கிறது உனக்கு 6வது உரிமை. அப்ப இது இருக்கிறதுனாலதான் இந்த 5க்குமே மதிப்பு. இந்த பழைய படத்துல வந்து மாணிக்கங்களா இருக்கும், அதை பார்த்துக்கிறதுக்கு பாம்பு இருக்கும், தொட்டா கொத்திரும். அதே மாதிரிதான் இந்த 5ஐயும் தொட்டோம்னா ஒரு கொத்துறதுக்கு ஒரு ஆர்டிகல் வச்சிருக்கிறோம் நம்ம. இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு கொத்துறதுக்கு ஒரு பாம்பு இல்லை. அந்த பாம்பு யாரு, நீங்க தான் அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓட்டு போடும்போது நீங்க நல்லா செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏன் இதை வந்து அப்படி பண்ணல, கோர்ட்டுக்கு போய் கேட்குற மாதிரி பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ரீசனா சிலர் சொல்றாங்க, பணம் இல்லை. இன்னைக்கு நம்ம 2002ல் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்றோம்னா இன்னைக்கு நம்மள்ட்ட அவ்வளோ ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, படிக்க வச்சிடலாம். அன்னைக்கு சுதந்திரம் வாங்கின போது நமக்கு வந்து அவ்வளோ காசு இல்லையே, வெள்ளக்காரை வந்து சுரண்டிட்டு போயிட்டானே எல்லாத்தையும். அப்போ அன்னைக்கு இருக்கிற ரிசோர்ஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணுங்க சொன்னா நம்ம எங்க போறது, எல்லாரும் கோர்ட்ல போய் நம்ம கேஸ் போட்டிருப்போம். ஸோ தட் ஃபினான்சியல் ரிசோர்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் டைவர்சிட்டி அண்ட் பேக்வர்ட்னஸ் இந்த கண்ட்ரி. அப்போ வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய நாடு, எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கேட்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியே அவ்வளோ படுத்திருச்சே நமக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை வந்து ஏர்போர்ட்டோ இல்லை டேம், இன்னைக்கு வந்து நமக்கு ஏர்போர்ட்டு, அதனால நம்ம சொல்றோம் நான் இங்க கட்ட வேணாம்னு சொல்லலை, வேற ஒரு பக்கம் எங்க கட்டினாலும் அங்க விளைநிலம் இருக்கும், அங்க மக்கள் இருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட் கட்டணும்னா கட்டித்தான் ஆகணும், அங்க பாதிக்கப்படக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அப்ப அது வேணுமா வேணாமாங்கிற இடத்துல வரும்போது முடிவு பண்றோம். இதே மாதிரி அன்னைக்கு டேம் கட்டும்போது பல இடங்கள் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா மண்ணுக்குள்ள வந்து போயிடுச்சு, அப்போ தண்ணி வந்து மூடி போச்சு. அப்ப என்ன பண்ண முடியும், நமக்கு அதை வந்து நம்ம பிரச்சனையா தான் இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இப்ப இதெல்லாத்தையும் இங்க வந்து கண்டிப்பா செய்யணும்னு சொன்னோம்னா எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ஸோ அப்போ அதனால தான் இதுக்கு நம்ம வந்து கடிக்கக்கூடிய பல்கள் கொடுக்கல, அப்படியே லைட்டாக விட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ லைட்டாக விட்டுருக்கிறதுனால குறை சொல்லுவாங்கல்ல, இந்த குறை வந்து டிஎன்பிஎஸ்சி கண்ணில் பட்டிருக்கு. அவங்க ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தாங்க, அது என்னன்னா முக்கியமான ஒன்று கேசி வியரி. இந்த கேசி வியரி ஒரு கிளாசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னம்னா, இந்தியா ஒரு அரைகுறை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல் அப்படிங்கிறது. அதாவது முழுமையான கூட்டாட்சி கிடையாதுப்பா, மத்திய அரசு மாநில அரசு 2 பேர் இருந்தா கூட அதிகாரங்கள்லாம் மத்திய அரசு தான் இருக்கு, இது வந்து கூட்டாட்சி போன்ற ஒரு ஒட்டையாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல என்ன கேட்டுட்டாங்கன்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், நோக்கங்கள் மற்றும் விளைவுகளினுடைய ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பி சொல்லியிருக்கிறார். என்னன்னா என்னுடைய நோக்கம், இந்தியாவில் நான் என்ன அடைய போறேன், ஒரு கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க,
அந்த அறிக்கை தான்ப்பா இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு கேசி வேரியன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மற்றவங்க சொன்னது பார்த்தோம்னா கேடி ஷா அப்படிங்கிறவரு பையஸ் சூப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு குரான் மாதிரியோ பைபிள் மாதிரியோ பகவத்கீதை மாதிரியோ புனித வாசகங்கள்ப்பா, அதெல்லாம் நல்லா இருக்கு, செய்யவா முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஒரு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து a check on a bank payable only when the resources of the bank permit. நம்ம இவர் மகாத்மா காந்தி கிறிஸ்துவ குழுவர் நிராகரிப்பார்ல, பின்தேதிட்ட காசு வரலைன்னு சொல்லிட்டு, என்னது நீங்க வந்து இப்ப எங்களுக்கு போர்ல ஹெல்ப் பண்ணுங்க, சுதந்திரம் வாங்கினது, அதாவது போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்ஸ்டியூஷன் என்ன பண்றதை பத்தி நான் எப்போ வந்து டொமினியன் கான்ஸ்டியூஷன் பத்தி பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் 1928 கேட்டேன், அதுக்கப்புறம் பூர்ண சுவராஜ்ல நம்ம கேட்டோம்ல அப்படின்னு காந்தி கோவம் வந்துருச்சு. அவர் வந்து பார்த்தோம்னா விரட்டி விட்டாரு கிரிப்ஸை. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஷா சொல்றதான் செக்கான பேங்க்ல செக் கொடுத்தாச்சு, ஆனா பணம் இருக்கும்போது மட்டும் நீ வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அடுத்து நசீருதீன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இருக்கு. நசீருதீன் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இருக்கு. அது என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்பெஷாலிட்டி என்ன? ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்குவோம், ஜனவரி 2ஆம் தேதி மீறிடுவோம், அவ்வளவுதான்ப்பா இதுல, வேற என்ன அப்படிங்கிறாரு. அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிடிக்கு என்ன சொல்றாருன்னா, வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ், ஒரு சென்டிமெண்ட்ஸ் தான்ப்பா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர். ஐவர் ஜெனிங்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பையஸ் அஸ்பிரேஷன்ஸ், ஒரு புனிதமான நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாங்க. அடுத்து அரேஞ்ச் பண்ணதா, இது வந்து நோ லீகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ், சட்டம் நம்ம போய் கோர்ட்ல போய் கேட்க முடியாது, சும்மா பேருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து இல்லாஜிக்கலி அரேஞ்ச், ஏப்பா பண்ணது பண்ணீங்க, ஒரு முறையாவது அடிக்கலாமா, பாவம் டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் ஆன நம்ம தான் கஷ்டப்படுறோம், எது காந்தியன் எது லிபரல் இன்டலெக்சுவல் எது வந்து சோசியலிஸ்டிக்ங்கிறதே ஒரு கொஸ்டின். இப்படி வந்து அவங்களே பிரிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும்ல, அவங்க பிரிக்காம விட்டதுனால நம்மளை கூப்பிட்டு ஆர்டிகல் 40 டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்கறாங்க. அது காந்தி என்ன ஒரு கேள்விக்கான இடமா நமக்கு போயிடுச்சு இல்ல, அப்ப இது வந்து ஒரு லாஜிக்காவே அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கன்சர்வேட்டிவ், பழமையானதா இருக்கு. ஐவர் ஜெனிங் சொல்றாரு, இதெல்லாம் 1950களுக்கு ஓகே, 21ஆம் நூற்றாண்டுக்கு இது வந்து பத்துமா, இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. அடுத்து கான்ஸ்டியூஷனல் கான்ஃபிளிக்ட், கேஸ் சந்தானம், சந்தானத்துக்கே தனியா கேள்வி போடலாம். 2வது நிதிக்குழுவினுடைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மெம்பரா இருந்திருக்காரு. அப்புறம் யூனியன் கேபினெட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அமைச்சராக வந்து இருந்திருக்காரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா, ரயில்வே எல்லாம் வந்து பார்த்துருக்காரு. ஊழல் எதிர்ப்புக்கு வந்து பார்த்தோம்னா அவருடைய தலைமையில பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் தான் சந்தானம் ஃபேமஸ் ஆனது. அதுக்கு தான் ஊழலுக்கு வந்து 27 பாயிண்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் இருக்காரு. ஆஃபீஸ் டெலிஃபோன்ல வந்து வீட்டுக்கு கால் பேசினா கரப்ஷன்ங்கிறாரு, ஆஃபீஸ் கார்ல போற வழியில குழந்தைய டிராப் பண்ணா அது கரப்ஷன்ங்கிறாரு. ஸோ கே சந்தானம் அவருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்லாம் சிபிஐ 63ல சிபிசி 64ல அமைக்கப்பட்டது. அப்புறம் பஞ்சாயத்து பினான்ஸ், பஞ்சாயத்து எலெக்ஷனுக்காக போட்ட கமிட்டிக்கான சேர்மன் வந்து நம்முடைய கே சந்தானம். இப்படி ஊர்பட்ட கே. இன்னொன்னு, நம்முடைய ராஜ்கோபாலாச்சாரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போனாரே ஒரு மகான், அந்த மகானை ஜெயிலில் பிடிச்சி போட்டதுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து உப்புச்சதத்தை தலைமையேற்று நடந்தது யாரு? நம்முடைய கே சந்தானம். ஸோ அவ்வளோ பெரிய மனிதர் வந்து பார்த்தோம்னா கே சந்தானம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குமாப்பா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை வரும், கவர்னருக்கும் சிஎம்க்கும் சண்டை வரும், சும்மாவே நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அங்க வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கும் பிஎம்க்கும் சண்டை வரும் இந்த டிபிஎஸ்பி செயல்படுத்துறதுல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கான்ஸ்டியூஷனல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறாங்க அதுக்கு. அடுத்து இதனுடைய யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்சி சாக்லா அப்படிங்கிறவர் இதோடைய பயன். ஒரு பக்கம் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயன் இருக்கும்ல. அப்ப எம்சி சாக்லா சொல்றாரு, இஃப் ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபுல்லா செயல்படுத்திட்டீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு, இந்த இந்த நாடு வந்து பார்த்தோம்னா இந்த பூமியிலேயே சொர்க்கமாக திகழும். நம்முடைய காந்தாரா படத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர பூந்தோட்டம் மாதிரி அப்படியே வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி திகழும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு, ஹெவன் ஆன் தி எர்த். அடுத்து இது எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. டெமோக்ரஸினா மக்களாட்சி. அது எப்படி பொருளாதாரத்தில் டெமோக்ரஸியா இருக்க முடியும்? டெமோக்ரஸியில என்னன்னா எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா டிசிஷன் எடுத்தா அது டெமோக்ரஸி. அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னம்னா நிர்வாகத்துக்கு ஒரு சொத்துக்கள் அதோடைய வளங்கள் பங்கிடப்படுவதில் எல்லாருக்கும் பங்கு இருந்ததுன்னா அது வந்து எக்கனாமிக்கு. ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஜாதி மத வேறுபாடு எல்லாம் எல்லாரும் சமம் சொன்னோம்னா அது சோசியல் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல வந்து பார்த்தோம்னா ஆண் பெண் சம பங்களிப்பு இருக்கு, 2 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் டெமோக்ராட்டிக் ஃபேமிலி அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப இதை வந்து நம்ம பேசலாம், பட் இருக்கிறது ரொம்ப குறைவா இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டோம். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி இருக்குது, அடுத்தடுத்த பாயிண்ட் வருவது. A ruling party irrespective of its political ideology, ஒரு ஆளும் கட்சி அந்த கட்சிக்கான நோக்கம் என்னவாக இருந்தாலும் has to recognize the fact that அந்த கட்சி வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னன்னா இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது கைடு, பிலாசபர், ஃப்ரெண்டு,
அவங்க வந்து தன்னுடைய சட்டம் இயற்றும் பொழுது லெஜிஸ்லேச்சர்லையும் நிர்வாகத்தை செயல்படுத்தும் பொழுதுமே அவங்களுக்கான கைடு பிலாசபர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிபிஎஸ்பி தான். அப்போ தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, டிபிஎஸ்பி எடுத்து பார்த்து கோர்ட் எழுதிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுலேருந்து. அடுத்து கான்ஃபிளிக் பிட்வீன் எஃப்ஆர் அண்ட் டிபிஎஸ்பி. அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு எஃப்ஆர் டிபிஎஸ்பிக்கு ரெண்டுக்கு இருக்கிற சண்டை. இதில் வந்து பார்த்தோம்னா செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு மெட்ராஸ் பகுதியை சேர்ந்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ரொம்ப ரேரு. இப்போ 50s 1950களில். அப்போ இவங்க எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணும்போது இவங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து கிடைக்காம போனதுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன், பேக்வர்டு கிளாஸ் கிடையாது. அதனால தான் எனக்கு கிடைக்கலன்னு செண்பகம் துரைராஜன் கேஸ் போட்டாங்க. மெட்ராஸ்ல வந்து அப்போ செல்லாதுன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய புரட்சி போராட்டம்லாம் நடைபெற்றது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் ஆமா செல்லாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதோ அரசியலமைப்புல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி முதல் சட்ட திருத்தம் திருத்தப்பட்டது. அதுல பெருந்தலைவர் காமராஜருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர் தான் நேரிட்டு சொன்னாரு. இங்க பெரியாரு, அண்ணாதுரை எல்லாத்துடைய பங்களிப்புமே வந்து இருக்கு. ஸோ சொல்லி வந்து திருத்திட்டாங்க. பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ இதை அமன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கறாங்க. எஃப்ஆரை வந்து திருத்துறது, டிபிஎஸ்பி நீங்க செயல்படுத்துறதுக்காக வீக்கர் செக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்குன்னா ஸோ நாங்கள் பண்றோம் அப்படின்னோம்னா ஸோ யூ ஹவ் டு அமன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது செண்பகம் துரைராஜன் கேஸ்ல திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதே 51லயே 1951லயே சங்கரி பிரசாத் வழக்கு, அதுலயும் திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. திருத்திக்கங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் திருத்தலாமா திருத்த வேணாம் ஒரு சந்தேகம் வருதுன்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 13 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு. இதன்படி என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சட்டமும் பகுதி 3 மீறக்கூடாது. பகுதி 3ல என்ன இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அப்ப எந்த சட்டமும் என்பது அரசியலமைப்பை திருத்துறீங்களே ஆர்டிகல் 368 அதுவுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிதான் செண்பகம் துரைராஜன்ல வருது, சங்கரி பிரசாத்ல வருது, 1965ல போட்ட சச்சன் சிங் கேஸ்லையும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இந்த 51 65ல 51ல நேரு பிரதமர், 65ல லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர், 67ல இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக இருக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமர் ஆனது பார்த்தோம்னா 1966 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி. அந்த தேதியை தான் தேசிய பெண் குழந்தை தினமா வச்சிருக்கிறோம். அப்போ 67ல ஒரு வழக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோலக்நாத் வழக்கு. இந்த கோலக்நாத் வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் புனிதமானது அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்திக்கு கோவம். ஏன்னா எங்க அப்பா இருந்தாரு, அப்பெல்லாம் நீங்க வந்து புனிதமானது சொல்லல. லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு, அப்பவும் புனிதமானது சொல்லல. நான் பிரதமராக இருக்கும் போதுதான் புனிதமானது அப்படிங்களா, திருத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போகும். ஸோ 67ல கோலக்நாத் கேஸ்ல இந்த மாதிரி என்னன்னா திருத்தவே கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உயர்வானது அப்படின்ட்டாங்க. டிபிஎஸ்பியே சின்னது அப்படின்ட்டாங்க. இதனால வந்து இந்திரா காந்தி அம்மா கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்புன்னு ஒரு 24th அமெண்ட்மெண்ட் ஏன் உடனே போடலைன்னு நமக்கு தோணலாம். இந்த புஷ்பா படத்துல வந்து சிண்டிகேட் அப்படிம்பாங்க. சிண்டிகேட் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த சிண்டிகேட்டுங்கிற வார்த்தை பவர்ஃபுல்லா இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய காமராஜர் காலத்துல தான். ஏன்னா கிங் மேக்கர் அவரு, 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர். அவருக்கே பிரதமர் வாய்ப்பு வரும்போது 4 வார்த்தையில அதை தட்டி விட்டவர். அவர் இந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, பிறகு என்ன அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டாரு. ஸோ லால் பகதூர் சாஸ்திரியை பிஎம் ஆக்கினது அவர் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரதமர் ஆக்கணும் அவர் தான். இந்திரா காந்தி பிரதமர் ஆக்கும் போது சிண்டிகேட்டோட தலைவர் நம்முடைய காமராஜர். ஸோ அவருடைய கண்ட்ரோல்ல தான் மொத்த கவர்மெண்ட்டுமே இருக்கு. அவர் சொல்றதுதான் மினிஸ்டர் எல்லாமே மொத்தம் இருந்துட்டு இருக்கு. இந்திரா காந்தி அம்மா 66ல பிஎம் ஆன போது அவர் சொல்றதை கேட்டாங்க. 67ல எலெக்ஷன் வருது. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா 62 எலெக்ஷன்ல ஜெயிச்சு கொடுத்தது. இடையில வந்து நேரு இறந்து போறாரு 64ல. ஸோ அப்பவும் அந்த 62ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு ஒரு பிஎம் முடிவு பண்றாங்க. அதே 62ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு அடுத்த பிஎம்ஏ முடிவு பண்றாங்க. 67ல புதுசு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்லயும் காமராஜர் வந்து கரெக்டா வந்து ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பக்காவது பண்ணி ஜெயிச்சு கொடுத்துறாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா 67ல காமராஜர் சொல்றதை கேட்கல. அப்ப 2 பேருக்கு இடையில 67ல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அமைச்சரவையில இருந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அப்ப இந்த பக்கம் பிரச்சனை இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்பா நாங்க தான் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்த எல்லாம் பண்ணும்போது 71ல இந்திரா காந்தி 5 வருஷத்துல முடிய வேண்டிய ஒரு சட்டமன்றம், அதாவது லோக்சபா 67ல இருந்து 72 வரைக்கும் இருக்கக்கூடியது, அதை 1 வருஷத்துக்கு முன்னாடியே கலைச்சு விடுறாங்க. 71ல சி ஃபேஸ் எலெக்ஷன், சிண்டிகேட் எல்லாத்தையும் முடிச்சு விட்றாங்க. ஸோ அப்போ சி பிகம் சோ பவர்ஃபுல் இன் 1971 இந்திரா காந்தி அம்மா. அப்போ 71ல இருந்து அந்த 75 எமர்ஜென்சி வரைக்கும் அது வரைக்கும் அவங்க இவ்வளவுதான் பண்ணாங்கன்னு இல்லை. இந்திரா காந்தி மேல எல்லாத்துக்குமே பயங்கரமான கோவம் இருக்கும். ஸோ அந்த ஏன்னா அந்த பீரியட் அந்த மாதிரி. ஸோ அப்போ 71ல இவங்க பண்ணது என்னன்னா, இந்த 67ல பண்ணாங்களே திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சாங்க ஒரு ஆப்பு, 24th அமெண்ட்மெண்ட். பாராளுமன்றம் அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியும் திருத்தலாம், பகுதி 3 உட்பட அப்படின்னாங்க. நான் எதை வேணாலும் திருத்துவேன்.
கோர்ட் வந்து என்னடா பண்றது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். 1973 கேசவானந்த பாரதி கேஸ் வந்துச்சு. இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல நீங்க திருத்திக்கோங்க, ஆனா அடிப்படை கட்டமைப்பை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்தாங்க. இவங்க அதை கேட்பாங்களா? 42nd அமெண்ட்மெண்ட்ல அதை அப்படியே மீறிவிட்டாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. அப்படி வயலேட் பண்ணவும் அதுக்கடுத்து என்னன்னா 1980 ஒரு கேஸ் போகுது. அந்த கேஸ் வந்து மினர்வா மில்ஸ் வழக்கு. இந்த மினர்வா மில்ஸ் வழக்குல இதுதான் வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமையும் வழி நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரு தேரினுடைய 2 சக்கரங்கள், 2 சக்கரத்துல ஒரு சக்கரம் உயரமா இருந்தா தேர் ஓடுமா? அப்ப ரெண்டுமே சமமானது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் பண்ணாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ இதைத்தான் இங்க வந்து விளக்கமா கொடுத்துருக்காங்க. கோலக்கநாத் கேஸ் 67 சேக்ரோர் சாங்னா புனிதமானது அப்படின்ட்டாங்க. 24th அமெண்ட்மெண்ட் அம்மையார் போட்டாங்க அதை வந்து வயலேட் பண்றதுக்கு. அப்புறமா 42nd அமெண்ட்மெண்ட் 25th அமெண்ட்மெண்ட் கூடவே இதுல என்ன பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி அம்மா தான் அதை கேட்கறாங்க. 25th அமெண்ட்மெண்ட் 1971 தான். 39 BNC ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு நல்ல காரியம். சொத்து குவிதலை வந்து பார்த்தோம்னா தடுக்கணும் அப்படிங்கிறது, சொத்து ஏற்கனவே குவிஞ்சிருக்கிறத பிரிச்சு கொடுக்கணுங்கிறது 39 BNC இருக்கக்கூடியது. 39 B ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ், பிரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து C. இதை செயல்படுத்தும் போது ஆர்டிகல் 14 1931 வயலேட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு 25th அமெண்ட்மெண்ட். இதை கோர்ட் வந்து பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல பாக்குறாங்க. சரி போகட்டும், 39 BNC நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நாட் ஓன்லி 39 BNC பட் ஆல்சோ ஆல் DPSP. அப்படின்னா எல்லா DPSPயுமே நாங்க செயல்படுத்துவோம், அடிப்படை உரிமைகளை அது வயலேட் பண்ணா பரவாயில்ல. அப்புறம் எதுக்கு அடிப்படை உரிமைகள் அங்க இருக்கு? கோர்ட்டு கோவரமா வராதா? ஸோ தட் 76க்கு அப்புறமா 1980 அவங்க என்ன பண்ணாங்கன்னா மினர்வா மில்ஸ் வழக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வண்டியோட 2 சக்கரம் அப்படின்னு சொல்லி அது செல்லாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 39 BNCக்கு மட்டும்தாமா அந்த ப்ரொடக்ஷனு. இந்த 39 BNC ஆர்டிகல் 14 19 31 வயலேட் பண்ணலாம், மற்ற DPSP ஏதாவது வயலேட் பண்ணிச்சு செல்லாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த வண்டி சக்கரம் இருக்கா shall be questioned in any court ground that it does not give effect to such policy அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட்டாங்க. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் 73 வந்து கேசவானந்த பாரதி கேஸ் வருது. They are like two wheels of a chariot, one no less than the other. To give absolute primacy to one over the other is to disturb the harmony of the constitution. அதாவது ஒரு இணக்கமா போயிட்டு இருக்கு, நீ ஒன்ன வந்து டிபிஎஸ்பியை விட்டுட்டு டிபிஎஸ்பி ரொம்ப உயரமா பண்ணீங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆகும்பா, ரெண்டை ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண சொல்லி மினர்வா மில்ஸ் கேஸ்ல வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு டிபிஎஸ்பி இருக்கக்கூடிய வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா தீஸ் ஆர் நெகட்டிவ். எனக்கு இங்கிலீஷே தெரியாத போது நான் படித்தேன். நான் அதுல என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெகட்டிவ் சொன்னா எனக்கு என்னடா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்ல காரியமாச்சு, அதை போய் நெகட்டிவ்ங்கிறாங்களே புரியல எனக்கு. அப்புறம் தான் புரிஞ்சது ஒரு அரசு எதை செய்யக்கூடாதுன்னு அரசுக்கு நெகட்டிவ் வரக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ். யாருக்கு பாசிட்டிவ்? அரசுக்கு பாசிட்டிவ். நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இதுவும் பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான் நமக்கு. ஸோ அரசு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்வார்ல, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டீங்கன்னா கெட்டு போயிடுவேன், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதை இங்க நம்ம வந்து அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து என்னன்னா தீஸ் ஆர் ஜஸ்டிசபிள், இதை கோர்ட்ல போய் கேட்க முடியும். இது வந்து நான் ஜஸ்டிசபிள், நம்ம கோர்ட்ல போய் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஒரு அரசியல் அதிகாரத்துல நமக்கு யாரெல்லாம் இருக்கணும். இது வந்து பார்த்தோம்னா சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லுவாரு, இந்தியா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போக போகுது. பொலிட்டிக்கலா நம்ம எல்லாரும் ஈக்குவலா இருக்க போறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். ஆனா காசு பணம் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வோடு இருக்க போகுது. சமுதாயம் ஜாதி மதம் இனம் மொழி அந்த மாதிரி பல வேறுபாடுகளோடு இருக்க போகுது. இதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்றது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து தே ஹேவ் லீகல் சாங்ஷன், அதை மீறினா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். இங்க வந்து அந்த மாதிரி கோர்ட்டுக்குலாம் போக முடியாது, அவங்களாம் பார்த்து பண்ணாதான் உண்டு. மோரல் சாங்ஷன் அப்படிம்பாங்க. அடுத்து இது வந்து பார்த்தோம்னா ஒரு தனிநபருடைய வெல்ஃபேர் வந்து பார்க்கக்கூடியது. எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தினுடைய வெல்ஃபேர் வந்து பார்க்கக்கூடியது. இதுக்கு தனி சட்டம் தேவையில்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு சம்டைம்ஸ் தேவை, பட் மோஸ்ட்லி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இதாகும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ஃபோர்ஸ் ஆகாது. ஏதாவது ஒரு சட்டம் போட்டு நீங்க 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஒரு சட்டம் போட்டு செயல்படுத்தினா தான் உண்டு, இல்லாட்டி அப்படியே கிடக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கோர்ட்ஸ் ஆர் பவுண்ட் டு டிக்ளேர் எ லா வயலேட்டிவ் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வயலேட் பண்ணீங்கன்னா செல்லாதுன்னு சொல்லலாம். இங்க டிபிஎஸ்பியை வயலேட் பண்ண நீங்க செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 47 நம்ம வந்து பார்த்தோம்னா மது அருந்தலை தடை செய்யணும் இருக்கு 47. ஆனா நம்மளே வந்து பார்த்தோம்னா டாஸ்மாக் வச்சிருக்கோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, கோர்ட்டால போய் அதை வந்து தடை செய்ய முடியாது. அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து பல்லு கிடையாது, கடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம
இந்த டிபிஎஸ்பிலேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி அதை மட்டும் தனியாக ஒரு இதாக பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.